ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏபிசி ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆல்டிடியூட் த்ரோ ஏ அண்ட் பி. ஸோ ஏலேருந்து பிக்கு போடக்கூடிய ஆல்டிடியூடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இதுக்கு நம்ம ஏற்கனவே போன எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் நம்பர் 5.3லேயே இந்த மாதிரி சம்மாக நம்ம செஞ்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஏபிக்கான ஈக்குவேஷன், பிசிக்கான ஈக்குவேஷன், சிஏக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ஏபியும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்ற மாதிரி, அதாவது சாரி லைன் இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது எதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா டீன்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து பிசிக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொண்டு வந்திருப்போம். ஸோ அப்போ பிசிக்கு பெர்பெண்டிகுலராகவும் டி வழியாகவும் செல்லக்கூடிய அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ அது போன எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் எப்படின்றத பார்ப்போம் வாங்க. இது போன சம் செஞ்ச மாதிரியே செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈக்குவேஷனாக பிசி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பிசி. ஓகேங்களா? ஸோ அப்போ லைனுக்கான ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்தா y மைனஸ் y2 டிவைட் பை y1 மைனஸ் y2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x2 டிவைட் பை x1 மைனஸ் x2. ஓகேங்களா? 2 பாயிண்ட் கொடுத்து அந்த லைனை கேட்டாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ பேர் வச்சிடலாமா? இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை போட்டிங்க அப்படின்னா பிசி லைன் பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம்? பிசிக்கு ஒய் எங்கே இருக்குது? வெறும் ஒய் தான். மைனஸ் y2ன்றது 3 டிவைடட் பை y1ன்றது இங்கே இருக்குது -2 -3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x2 என்ன இருக்குது? 12 டிவைடட் பை x1 மைனஸ் x2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பு y மைனஸ் 3 டிவைடட் பை -2 -3 என்ன வரும்? -5. ஓகேங்களா? ரெண்டுமே மைனஸ் ஆட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 12 டிவைடட் பை 10 -2. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போது பெரிய நம்பர் இந்த சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 2, பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்கிற சைனு மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு மைனஸ்ன்றப்ப மைனஸே கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருக்கக்கூடியதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஏன்னா டினாமினேட்டரில் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த 2 அந்த பக்கம் மேலே ஏற்றி விட்டுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 12ன்னு மாறும். ஸோ இப்போ இது 2ன்றது காமன் டு ஒய் அண்டு -3. ஓகேங்களா? ஸோ அப்போ 2y minus 3ன்றப்ப -6 equal to 5 into x. 5x minus 5 12s are 60. அடுத்தது சிம்பிளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த 5x அப்படியே இருக்கட்டும். இந்த y 2y அந்த சைடு வரும்போது -2y -60 இருக்குது. இந்த -6 அந்த சைடு வரும்போது +6 equal to 0. ஸோ இதை இன்னும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 5x minus 2y -60 + 6. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 54. பெரிய நம்பர் சைனும் மைனஸ். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பிசி. இந்த லைன் பிசிக்கான ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஏடி அப்படின்ற லைனுக்கான ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஏடிக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏடிக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இது பர்பெண்டிகுலர். ஸோ அப்போ உல்டா ஈக்குவேஷன் ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ என்ன எடுக்க போகிறோம்? பிசி perpendicular to AD. ஓகேங்களா? ஸோ இது லைன் பிசி. நெக்ஸ்ட்டு பிசி perpendicular AD அப்படின்றப்ப என்ன எழுதலாம்? therefore லைன் ஏடிக்கான உல்டா ஈக்குவேஷன். ஸோ என்ன எழுதலாம்? பெர்பெண்டிகுலர் அப்படின்றப்ப நம்ம எக்ஸையும் ஒய்யையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸுக்கு கொண்டு வந்துடுங்க. எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஒய்க்கு கொண்டு வந்துடுங்க. இது ப்ளஸ் பைன்றதுனால ப்ளஸ் பை. ஓகேங்களா? அடுத்தது ஈக்குவல் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு கே ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் நம்பர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனாக மாற்றி விடுங்க. மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஸோ இதுதான் உல்டா ஈக்குவேஷன். பட் இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் ஏடி எதுலேருந்து -3,0 வழியாக தான் போகுது. பாசிங் த்ரூ தி பாயிண்ட் -3,0. ஸோ அப்போ எக்ஸ் ஒய்யை நான் என்ன பண்ண போகிறேன்? -3,0 அப்படின்றத அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3. ஓகேங்களா?
2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 0 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -6 ப்ளஸ் 5 இன்ட்டு 0 0 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு இந்த -6 அந்த சைடு வரும்போது +6. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் உல்டா ஈக்குவேஷனாக நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது சப்ஸ்டியூட் கே ஈக்குவல் டு 6 இன்னு உல்டா ஈக்குவேஷன், அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ அப்போ 2x ப்ளஸ் 5y ப்ளஸ் கேக்கு பதிலாக என்னது 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ என்னது, இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஏடி. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி பாயிண்ட்டை எடுத்து பி பாயிண்ட் வழியாக பிஇக்கான லைனுக்கான ஈக்குவேஷனை. ஓகேங்களா? செய்யலாமா? வாங்க அடுத்து செய்வோம். ஸோ இங்கே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பிசி. ஓகேங்களா? சாரி, பிசி தானா, ஏசி. ஓகேங்களா? பிசி தான் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பிசி தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏசி அப்படின்றப்ப பாயிண்ட் ஏ வந்து என்ன பாயிண்ட் இருக்குது, -3, 0. சின்ற பாயிண்ட்டு 12, 3. ஓகேங்களா? -3, 0, 12, 3. ஸோ இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏசி. 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் வந்து லைனுக்கான ஈக்குவேஷன் லைன் ஏசி வந்து என்னது, y minus y2 divided by x, sorry, y1 minus y2. ஓகேங்களா? equal to x minus x2 divided by x1 minus x2. ஸோ பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் தான். இது x1னா இது y1, இது x2னா இது y2. ஓகேங்களா? அப்ளை பண்ணலாமா? இங்கே நான் எழுதுறேன், y minus y2 3 divided by y1 0 minus y2. ஓகேங்களா? x minus x2 12 divided by x1 minus 3 minus 12. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா y minus 3. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3 அப்படியே வரும். அடுத்தது இது மேலே இருக்குது மைனஸ் மைனஸ் ரெண்டுமே சேம் சைன்றப்ப டேரெக்டாக ஆட் பண்ணி -15 போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் மைனஸ்ன்றப்ப மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கீழே டினாமினேட்டர் எதுவும் வரக்கூடாதுன்றக்காக 15 எந்த சைட்லேயும் 3 எந்த சைடும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி வரும், 15 into y minus 3 equal to 3 into x minus 12. So 15 into y, 15y, 15 into 3 minus 45. ஸோ இங்கே இருக்குது 3 into x, 3x minus 36. இப்போ 3x, எக்ஸோட டேர்ம் ப்ளஸில் இருக்கிறதுனால அதே டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த சைடு இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு வரப்போகிறேன். இப்போ 15y வந்து -15y, இந்த -36 அப்படியே இருக்குது. -45 வந்து +45 equal to 0. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3x minus 15y, இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். 45லேருந்து 36 போச்சு அப்படின்னா 9 அப்படின்றது வரும். பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ டிவைடட் பை 3 அப்படின்றப்ப எக்ஸு மைனஸ் 5y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது, லைன் ஏசிக்கான ஈக்குவேஷன். பட் வந்து நம்மளுக்கு என்னது, ஏசின்ற லைனு எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசின்றது பிஇக்கு பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஇக்கான லைன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பிஇ. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷன் எழுதலாம், ஏசி பெர்பெண்டிகுலர் டு பிஇ. ஓகேங்களா? தட் ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பிஇ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை அப்படியே உல்ட்டாவாக எழுத போகிறேன். என்ன பண்ணுறேன், எக்ஸு ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? உல்ட்டா ஈக்குவேஷன். இப்போ ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை அப்படியே எக்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை ஒய்க்கு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம், அது ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவ்வளோதான். ஸோ இப்போ -5x, இந்த இடத்துல ஒய் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒய் ப்ளஸ் கே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறதுல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க, ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றுங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, உல்டா ஈக்குவேஷன் ஆஃப் பிஇ. பட் ரியல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிஇ ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, பிஇன்றது பாயிண்ட், இந்த பாயிண்ட் வழியாக தான் போகுது, 10, -2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், லைன் பிஇ வந்து த்ரூ த பாயிண்ட்டு
இந்த பாயிண்ட்டுக்கு என்னது 10, -2 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல 10, -2 போடுறேன். 10ன்றது எக்ஸ் வேல்யூ, -2ன்றது ஒய் வேல்யூ. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 10, ஒய்க்கு பதிலாக -2 ப்ளஸ் கே = 0. 5 × 10 50 -2 ப்ளஸ் கே = 0. 48 ப்ளஸ் கே = 0. அப்போ கே = 48 எந்த சைடு வரும்போது -48. Therefore, the equation of the line BE எடுத்துக்கிட்டிங்கன்னா உல்டா ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ இதில் கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 5x + y - 48 = 0. இதுதான் வந்து அந்த பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த பிஇக்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பிசிஏ எடுத்துக்கிட்டேன்னா ஏடி பெர்பெண்டிகுலர். ஸோ பிசிக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி ஏடிக்கான உல்டா ஈக்குவேஷனை எழுதுகிறேன். உல்டா ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் ஒய் வேல்யூவை போட்டேன் அப்படின்னா ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏசின்றது பெர்பெண்டிகுலர் டு பி அப்படின்றப்ப இந்த 2 பாயிண்ட்டை வச்சு ஏசி லைனுக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறேன். அந்த ஈக்குவேஷனை வச்சு பிஇக்கான உல்டா ஈக்குவேஷன் எழுதி அதில் இந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ணால் பிஇக்கான ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய சம மொத்தம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.